ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எஸ் கரெக்ட், நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய அப்டேட்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், நம்ம எந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணுறோம், ஸோ என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து எந்த லாஜிக் இருக்குது, எந்த லாஜிக் எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த லாஜிக் வச்சு நிறைய பிகினர் ட்ரேடர் வந்து நிறைய பேர் நல்ல நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல நல்ல பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக டைம் டு டைம் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்துக்கலாம்னா, லாஸ்ட் வீக்கில் நம்ம என்ன ஸ்டாக்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த ஸ்டாக் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் எந்த ஸ்டாக்லாம் ஹோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நம்ம விப்ரோ லிமிடெடில் வந்து நம்ம வந்து ஸ்டாக் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாத்துக்குமே தெரியும் 3rd ஜூனுக்கு வந்து ஸ்டாக் வந்து நம்ம என்ட்ரி பண்ணோம். ஓகே, 3rd ஜூனுக்கு நம்ம ஸ்டாக்கை என்ட்ரி பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் டன். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் யாரெல்லாம் இந்த விப்ரோவில் வந்து டார்கெட் புக் பண்ணிங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ விப்ரோவில் வந்து நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் இது வந்து நான் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நான் இதில் வந்து ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேருந்து இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் மார்க்கெட் கீழே வரும். ஓகே, இனிமேல் மார்க்கெட் திருப்பி இந்த லெவல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா திருப்பி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்ணி கொண்டு போடலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டாக் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாக் வந்து பர்ஜர் பெயிண்ட்ஸ். ஓகே, பர்ஜர் பெயிண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நான் இந்த ஸ்டாக் எடுக்கும்போது வந்து எல்லாத்துக்குமே நான் திருப்பி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் இந்த இடத்துல வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, எல்லாம் மார்க்கெட் வந்து எல்லாம் டவுன் சைடில் போய்கிட்டு இருக்கும். மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபால் ஆகிருக்குது. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வீக்லி மந்த்லி எல்லா டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் தான் பார்க்க முடிஞ்சது தவிர ஒரு அப்சைடில் மூவ்மெண்ட் எங்கேயுமே பெருசாக வந்த மாதிரி தெரில. பிகாஸ் இந்த இடத்துல பாருங்கள் பெரிய பெரிய ஃபால் விழுந்துச்சா. ஓகே, ஆல்மோஸ்ட் டெக்னிக்கலில் கூட எல்லாமே ஃபாலில் தான் இருந்துச்சு. பட் நான் இந்த இடத்துல வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் மார்க்கெட்டிங்லேருந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி 100 பாயிண்ட்ஸ் என்னோட டார்கெட் வச்சுருக்கிறேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 51 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்மளோட 50% டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த ஸ்டாக் இன்னும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணி தான் கொண்டு போகிறேன் நான் வந்து. ஸோ நீங்கள் நம்ம வீடியோவுக்கு யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிடுங்க. யாருமே இதில் வந்து நான் சொல்கிற ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. பிகாஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வரக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு தெரியலைன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், ரிஸ்க் ரிவார்ட் வீடியோ. அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. பிகாஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மார்க்கெட்லேருந்து காசை வந்து சம்பாதிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, டாடா கெமிக்கலில் பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு சரியாக தெரில. ஓகே, மார்க்கெட் இங்கேருந்து மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி மேலே தான் போகணும். பட் ஆல்மோஸ்ட் ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் காஸ்ட் டு காஸ்ட்லேயே இருந்துச்சு. ஸோ நான் இந்த ட்ரேட்லேருந்து நான் 2 டேஸ்க்கு முன்னாடி எக்ஸிட் பண்ணிவிட்டேன். காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் எக்ஸிட் பண்ணேன். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீக்கும் இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நான் ஹோல்டு பண்ணுற ஸ்டாக்கை மட்டும்தான் இதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் ஒன்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டில் ஒரு தடவை நான் உங்களுக்கு இது வந்து நான் அன்லீஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக் வந்து கோல்கேட் பாம். ஓகே, கோல்கேட் பாம்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 115. ஓகே, 115 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம எந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணோம் மார்க்கெட் அங்கேருந்து கரெக்டாக ரிவர்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான லெவல் மட்டும் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கிடுங்க. பட் நான் யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கோல்கேட் பாவம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 50% டார்கெட், நியர்பை 50% டார்கெட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நான் இந்த ட்ரேடை வந்து நெக்ஸ்ட் வீக் நான் ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறேன். இதுலேயும் நான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, அடுத்தது வந்து நான் ஐடிசி. ஓகே, ஐடிசியும் எல்லாத்துக்குமே தெரியும். ஓரளவுக்கு நம்ம எடுத்த ஸ்டாக் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்டாக்குமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகே, ப்ராஃபிட்டில் தான் ரன்னிங் போய்கிட்டு இருக்குது. அதனால் நான் எதுவுமே பண்ணலை. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து ஐடிசியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 433 போய்கிட்டு இருக்குது. நான் வந்து பெரிய டார்கெட் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 31 பாயிண்ட்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 452 வந்துச்சுன்னா நான் அந்த ட்ரேட் அவுட் எக்ஸிட் பண்ணிடுவேன். 31 பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஐடிசிலையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் கேரி ஃபார்வர்டு பண்ணி கொண்டு போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா பவர்.
டாடா பவரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் என்ட்ரி பண்ணினேன். ஓகே, எப்போ இந்த டாடா கெமிக்கல்லேருந்து நான் எக்ஸிட் பண்ணணும், அப்போ தான் இந்த டாடா பவருக்குள்ள நான் வந்து என்ட்ரி பண்ணேன். ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரேடில் வந்து நான் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிகாஸ் ஒரு இருக்குது. ஓகே, டாடா பவர் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ட்ரெண்ட், இது வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஐ வில் ட்ரை டு எக்ஸிட் ஃப்ரம் வேரெவர் த மார்க்கெட் வில் பி. ஓகே, இந்த லைனுக்கு எங்கே கீழே இருந்தாலும் நான் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுவேன். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறேன், டாடா பவர். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து HCL டெக்னாலஜிஸ். ஸோ நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன் guys. ஓகே, ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாரெல்லாம் செக் பண்ணலையோ அவங்களாம் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணிக்கிடுங்க. நான் வந்து அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம், எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதில். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸோடது. நீங்கள் அதில் போய் உங்கள் இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதில் போய் ஏதாவது ப்ரோக்கரில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து டோட்டலாக ஃப்ரீயாக கொடுத்துரும். HCL டெக்னாலஜிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் 100 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து டார்கெட் புக் பண்ண வேண்டிய இடத்துல இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 57 பாயிண்ட் கொடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடியும் HCL நம்ம ஒரு டார்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது நம்ம 2வது ட்ரேடு HCL இப்போ எடுக்கிறதும் 2வது ட்ரேடு. அதே மாதிரி இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 57 பாயிண்ட்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் இது நெக்ஸ்ட் வீக் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டாக் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. இந்த இடத்துல எல்லாத்துக்குமே பார்க்க தெரியுது. ஓகே, நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பிரேக் அவுட்டில் தான் நான் என்ட்ரி எடுத்தேன். ஒருவேளை இந்த மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் மேக்ஸிமம் குறைச்சிக்கிறேன். ரொம்ப சின்னதாக குறைச்சிக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் தெரியுது. இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் எனக்கு ரிஸ்கியாக தெரியுது. அதனால் நான் இது ஸ்டாப் லாஸ் குறைச்சிக்கிறேன். ஒன்ஸ் மார்க்கெட் இதுலேருந்து ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் வரும். ஓகே, ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸில் வந்து லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லாத்துக்குமே நீங்கள் லாஸ்ட் வீக்கில் உள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் அதில் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, இதில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. மார்க்கெட் இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன், டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துக்கிடுங்க. அதே மாதிரி மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல கீழே வரும்னு நான் சொன்னேன். பட் மார்க்கெட் அதே மாதிரி கீழே வந்துகிட்டு இருக்குது. ஸோ என்னோட என்ட்ரி ப்ரைஸ் கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் இதிலேருந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் 510, 507, 8 அந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு ரேஞ்சில் வந்தால் கூட 510 கூட நான் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஸோ என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 510 ரூபா கிட்ட என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில். அடுத்த ஸ்டாக் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் ஆத்தர் இந்தியா. ஓகே, சேல் ஆத்தர் இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. 26 பாயிண்ட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கிறோம். இங்கேருந்து மார்க்கெட் இந்த லெவல் கிட்ட வரைக்கும், இந்த ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ஹை கிட்ட வரைக்கும் வந்தால் கூட நான் வந்து இதிலேருந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். ஒரு நல்ல டார்கெட் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு 7 பாயிண்ட் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டாக் தான். ஓகே, 155 ருபீஸ் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரிஸ்க் மேனேஜ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் வந்து நம்ம பெருசாக புது ஸ்டாக் வந்து எதுவுமே உள்ளே கொண்டு வரல. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட அமௌண்ட் வந்து எல்லாம் பிளாக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறையா ஸ்டாக்கில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ என்னோட அமௌண்ட் வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்கு நான் பிளான் பண்ணுறதுக்கு புது ஸ்டாக் நான் எதுவுமே உள்ளே கொண்டு வரல. ஸோ தட் நான் வந்து எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. புது ஸ்டாக் வந்து எதுவுமே உள்ள இது என்ட்ரு பண்ணல. ஆல்மோஸ்ட் வந்து 2-3 ஸ்டாக் வந்து நான் அவுட் பண்ணியிருக்கிறேன் என்னோட வாட்ச் லிஸ்ட்லேருந்து. ஸோ நீங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் guys. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.